இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி முளை கட்டுறதை பார்க்கலாம். எப்படி ராகி முளை கட்டி யூஸ் பண்ணணுங்கிறது. இப்போ பாருங்கள், ராகி முளை கட்டுறதுக்கு நான் நைட்டே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ராகி எடுத்து ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் இப்போ காலையில் ஊற போட்டேன்னா நைட்டு வந்து முளை கட்டி எடுத்துப்பேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த கல்லெல்லாம் இருக்கும், ராகியில் வேஸ்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் தண்ணியை நல்லா அதாவது ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் உங்களுக்கு அந்த புளிச்ச ஸ்மெல் வந்துடும் முளை கட்டும் போது. அதனால் ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அதில் எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாது. அந்த துணியை கட்டி கூட நீங்கள் எதுலையாவது ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் எம்டி ஆயிரும். ட்ரை ஆன பிறகு நீங்கள் அப்படியே அந்த ஈரத்தோடு அந்த துணியை அப்படியே லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் பார்க்கும் போது, நைட்டு கட்டி வச்சிட்டிங்க ஒரு 6-7 போல் அப்படின்னா காலையில் பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல முளை கட்டி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த தண்ணியெல்லாம் எம்டி பண்ணிவிட்டு எப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் அந்த தண்ணி எம்டி பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கொடி மாதிரி இல்லை துணி காய வைக்கிறதுல இருக்கும் போது நீங்கள் அதோட ட்ரை பண்ணிவிட்டு தண்ணியை எம்டி பண்ணிவிட்டு முளைக்கட்டு அந்த ஈரத்தோடையே அப்படியே எடுத்து அதை வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் மூட்டை கட்டி தண்ணியை எம்டி பண்ணி பாத்திரத்தில் அப்படியே வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் அப்படியே வச்சா போதும். தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி முளைக்கட்டி வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா அந்த துணியில் அப்படியே இருந்தது. இப்போ துணியை உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைக்கட்டி வந்திருக்குன்னு. இந்த முளைக்கட்டி சாப்பிட்றது வந்து உங்களுக்கு ரொம்ப நியூட்ரியன்ஸ்லாம் அதிகமாக கிடைக்கும். கால்சியம் எல்லாம் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதை நல்லா சன் ட்ரை பண்ணிக்கோங்க. வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மெஷினில் கொடுத்து மாவு அரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து கூழாவோ இல்லை கஞ்சியாவோ பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போது தோசையாவோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒயிட்டாக முளைக்கட்டி வந்திருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. இதை நான் காய வச்சு எடுத்துக்கிறேன். இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது முளைக்கட்டி வருதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். தேங்க்யூ.